பாடல் இசை கேட்குதிருந்தாதனா பாடல் நோய் தீர்த்து மருந்தாதனா. இவர்தான் பாடகர் மாரிமுத்து ஐயா. மஸ்கெலியா பகுதியில் வாழும் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பாடல் பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இவர் பல ஊர்களில் சென்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் பாடல்களை பாடுறத 45 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு வராரு. அந்த நேரம் கண் பார்வை ரெண்டுமே நமக்கு இல்லை. 12 வயசுக்கு பிற்பாடு தான் நமக்கு அந்த கண் பார்வை கொஞ்சம் தெரிய துவங்கினது. படிப்பு இல்லைங்க. யார் வீட்டிலாவது ரேடியோ அறிஞ்சிட்டு சொன்னால் அவங்க வீட்டில் தான் அந்த ரேடியோ நான் கேட்குறது உண்டு. அந்த ரேடியோவில் போகிற பாட்டை கேட்டு 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 தான் அதெல்லாம் அப்படியே படித்து தான் பதிவாகணும். 7வது நேரத்தில் வந்து இந்த களைத்தான் உங்களுக்கு சோறு போடும் அப்படின்னு சொல்லி எங்களோட அம்மா எனக்கு சொன்ன வார்த்தை. அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு களைத்தான் சாப்பாடு போடுது. இல்லை ஒரு வீட்டுகளில் சண்டை ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு சண்டைன்னு தெரியாது. இப்போ டக்குன்னு போயிட்டாங்கன்னு ஒரு பாடலை படிக்கையில் அவங்க கேட்டுட்டு இந்த வீட்டு பிரச்சனையை அவங்க தீர்த்து வச்ச மாதிரி ஒரு மனசு ஆறுதல் ஒன்று அவங்களுக்கு. அவங்க போயிட்டு ஒரு பாடலை படித்தா அந்த இடத்துல வந்து அவ்வளோ பேர் வந்து அங்கிள் வந்துட்டார், தாத்தா வந்துட்டார், மாமா வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்குள்ள நமக்கு அந்த ரூபமாக இருந்தாலும் ஒரு வேதனையாக இருந்தாலும் அவ்வளோ மனசு நிறைவேற்றி ஆகுங்க. வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருந்து சந்தோஷமாக இந்த கலையை நான் அவர் செஞ்சுக்கிட்டு ஒரு ஆர்வப்படுத்திக்கிட்டு போகிறதாங்க என்னோடய கடமை. தொழிலுக்காக மாரிமுத்தையா பாட்டு பாடி வந்தாலும் மலைகளை ஏறி இறங்கி ஒவ்வொரு வீடாக போயிட்டு மக்களை இவரோட பாடல் மூலமாக சந்தோஷப்படுத்துகிறாரே, இவர் ஒரு மகா கலைஞர் தாங்க.